जयाये नमः मंगलाये नमः देव्ये नमः विष्णुपक्षपत्रवनारिण्ये नमः नवदुर्गाय नमः महाकाल्ये नमः ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः। ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் எங்கள் வீட்டில் வரலட்சுமி விரதம் எப்படி நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அடுத்து வர பண்டிகைகளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். நான் மாக்கோலம் எப்பவும் போடுறது தான், ஆனால் அதுலேயே 2 இழை கோலம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது இது மாதிரி 2 இழை கோலம் அழகாக போடுவீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுலேயே ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. வீட்டில் ஒரு 4 கிழமை நமக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அரிசி மாவு அரைச்சி இது மாதிரி மாக்கோலம் போடாமல் ஃபஸ்ட்டே எப்படி நம்ம அரிசி மாவு அரைச்சி அதை காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே எப்படி கலராக மாக்கோலம் போடலாம் அப்படின்றது கலர் பொடி சேர்த்து அரைச்சி அதை காய வச்சு அதை யூஸ் பண்ணியோட நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக மாக்கோலம் போடுறது. அந்த வீடியோவும் கண்டிப்பாக போய் பாருங்க. தாமரை பூ டிசைனில் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மகாலட்சுமி இல்லையா, அதனால தாமரை பூவை சேர்த்து இது மாதிரி மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இது காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம காவிட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி பளிச்சுன்னு கலர் பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம காவி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி காவி பொடி கட்டியாக நம்ம நாட்டு மருந்து கடையில் இல்லை பூஜை சாமான் விற்கிற கடையில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், கல் வச்சு கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறினதுமே அது நல்ல ஒரு பேஸ்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம போட்ட மாக்கோலத்துக்கு பார்டர் காவிட்டுக்கலாம். மாக்கோலத்துக்கு காவியில் பார்டர் கொடுத்தாலுமே அந்த கோலம் இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக காவி கொடுத்து கோலம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் பளிச்சுன்னு இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். புது புடவை கட்டிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் நம்மளால் டெய்லர்கிட்ட கொடுத்து ஓரம் அடித்து வாங்கிக்க முடியாது. அது மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு சிக்ஸாக் சிசர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இது மாதிரி ஓரம் எல்லாம் பிஞ்சி வர இடத்துல இந்த சிக்ஸாக் சிசர் வச்சு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த கட்டிங் ஜிக்ஸாக்காக குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அந்த நூல் சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இந்த சிசர் அமேசான்லேயும் இருக்குது, சிங்கப்பூர் ஷாப்பி வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மாயில தோரணம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு 11, 21 அது மாதிரி ஒத்தப்படையில வரா மாதிரி மாயில எல்லாம் சுத்தம் பண்ணி மாயில தோரணம் இது மாதிரி கோத்து எடுத்துக்கிறேன். இது கூட பாத்தீங்கன்னா இந்த சாமந்தி பூ எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா, அதையும் தைச்சி எடுத்துக்கிறேன். வீட்டில் ஒரு பூஜை இருக்குது, பண்டிகை வருது அப்படின்னா நம்ம ஒரு 4 நாள் முன்னாடியே டு டூ லிஸ்ட் மாதிரி பிளானிங் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லா இருக்கும். டோர் மேட்ஸ் வாஷ் பண்ணுறது, பெட்ஷீட் வாஷ் பண்ணுறது, வீடு டஸ்டிங் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, பூஜா ரூம் டீப் கிளீனிங் பண்ணுறது, பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இது மாதிரியான வேலையெல்லாம் ஒரு 4 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஷாப்பிங்க்கு என்னென்ன லிஸ்ட் வேணும் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கணும்.
வச்சுக்கணும். நம்ம பிரசாதம் என்னென்ன பண்ண போகிறோம், நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்கா, தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே லிஸ்ட்டு 1 by 1 நம்ம எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் நீட்டாக செஞ்சு முடிக்கலாம். கலசத்தில் வைக்கிற தேங்காய்க்கு நான் மஞ்சள் தடவி வச்சுக்கிறேன். அது காஞ்சதும் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதனால இப்பவே வந்து மஞ்சள் தடவி வச்சுக்கிறேன். நான் ஒரு பண்டிகைக்கும் அப்படிதான் என்னோட டைரியில எழுதி வச்சுப்பேன். பேப்பர்ல எழுதணும்னா அந்த பேப்பர் தொலைஞ்சு போயிடும். அதனால டைரியில வந்து கலசத்துக்குள்ள என்னென்ன போட வேண்டிய பொருட்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம ஷாப்பிங் போகும்போது ரெஃபர் பண்ணிக்கிட்டோம்னா எதையுமே மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்துக்கலாம். வரலட்சுமி பூஜை அப்படின்றதுனால மா கோலம் போடுறது, அதுல வந்து தாமரை பூல கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பூஜை ரூம்லயும் நான் தாமரை பூல ஒரு சிம்பிளா ஒரு கோலம் போட்டுக்கிறேன். இது மேல நம்ம மனை வச்சு கலசம் வச்சு அம்பால ஆவாகனம் பண்ண போறோம். அதனால சிம்பிளா ஒரு கோலம் போட்டு 2 சைடு ஒரு பார்டர் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். அது அங்க காயட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து சாமிக்கு போடுறதுக்கு பூ மாலை நம்ம வீட்லயே கோத்துக்கலாம். நம்ம மாலை கடையில இருந்து வாங்கினோம்னா $11 $15 இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு $5 இருந்ததுன்னா அழகா நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோம்னா நம்மளே மாலை ரெடி பண்ணிடலாம். $2 சாமந்தி பூ, $2 ரோஸு, $1 வந்து இந்த மறிக்கொழுந்து, மறிக்கொழுந்து, அது மாதிரி ஏதாவது துளசி, அது மாதிரி இலைகள் ஏதாவது வாங்கிட்டோம்னா அழகா நம்மளே வந்து வீட்ல மாலையை கோத்துக்கலாம். கடைசியா இருக்கிற பூ அந்த மாலையில இருந்து நழுவி வராம இருக்கிறதுக்கு அந்த பூவோட காம்பு வந்து கடைசியா ஸ்டார்டிங்ல வந்து நல்லா டைட்டா கட்டிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சாமந்தி பூ, அடுத்து 2 ரோஸ், இது மாதிரி வந்து மாறி மாறி உங்களுக்கு எத்தனை கலர் காம்பினேஷன்ஸ் வேணுமோ அது மாதிரி மாலை கோத்துக்கலாம். இது மாதிரி மாலை ரெடி பண்றதுக்கு பெருசா மாலை கட்ட தெரியணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. இந்த ஊசி, நூல் இதெல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுக்கோங்க. நூல் வந்து நல்ல திக்கான இந்த பைண்டிங் நூல் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான நூல் வாங்கி வச்சுக்கோங்க. ஊசியுமே பெரிய சைஸ் ஊசி வாங்கி வச்சுக்கோங்க மாலை கோக்கிறதுக்கு. நான் வாகை மாலை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த மாதிரி கொழுந்து வச்சு கட்டிட்டு கொஞ்சம் ரோஸையும் சாமந்தியும் வேற பக்கமா சைடு வைஸா இந்த வீடியோலயே காட்டுவேன் பாருங்க. அது மாதிரி கோத்து செண்டு கீழே 2 பக்கமும் ரெடி பண்ணி அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம கடையில இருந்து மாலை அதிகமா காசு கொடுத்து வாங்காம ஒரு $4 $5லயே நம்ம பெரிய அளவுக்கு மாலை வீட்லயே செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பூஜை ரூம்ல ஒன்னொன்னும் நம்ம கையால செய்யறோம் அப்படின்னும் போது அந்த அலங்காரம் எல்லாம் செஞ்சு முடிச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மாலைக்கு கோக்கும் போது பூவை வந்து நடுவுல இருந்து கோத்திருப்பேன். ஆனா இந்த செண்டுக்கு வந்து சைட்ல இருந்து கோக்குறேன் பாருங்க. நல்லா ரவுண்டா இது மாதிரி வந்ததும் ஒரு 4-5 எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளோ ரோஸ் கோத்துட்டு அப்புறம் நடுவுல இருந்து ஒரு ரோஸை கோத்து எடுத்துடுங்க. இந்த செண்டை தனியா கோத்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மெயின் மாலையோட ஜாயின் பண்ணணும். மாலை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ராவா விட்டுடுங்க. அப்பதான் நீங்க வந்து அதை ஒரு ஆணிலியோ இல்ல போட்டோக்கோ மாற்றத்துக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த நூல் இருக்கும். பச்சை, மஞ்சள், சிகப்பு 3 கலர் காம்பினேஷன்ல கொடுக்கும்போது நல்லா பிரைட்டா பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் பாருங்க. இது மாதிரி வந்து இந்த பக்கமா சைடு பக்கமா கோத்து இது மாதிரி ஒரு செண்டு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்றது பாருங்க. இதை முடிக்கிறதுக்கு வந்து மேலே ஒரு எல்லோ கலர் ரோஸை வந்து இது மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு அதை கொண்டு இந்த மெயின் மாலையோட ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக கட்டிக்கிறேன். இப்போ நம்மளே ரெடி பண்ண மாலை எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் அடுத்து வர பண்டிகைகள், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி சனிக்கிழமை, இது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாமும் நீங்கள் வீட்டில் மாலை கோத்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பூஜா விலாக்ஸ் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சுபா விலாக்ஸ் _SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பூஜைக்கு தாமரை பூ இல்லாமலா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே தாமரை பூ வாங்கி வச்சுப்போம். இதையுமே வந்து இந்த இதழ் எல்லாத்தையும் இது மாதிரி பிரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபுல்லா இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மடிச்சு முக்கோணமா மடிச்சு விட்டு அது மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு. இதில் வந்து நீங்கள் உள்ள சின்ன விக்கிரகம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி கூட உள்ள விக்கிரகத்தை வச்சுக்கலாம். இந்த காம்பு வந்து நீங்கள் கட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி இந்த பூ அது உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அந்த பூ ரொம்ப நேரத்துக்கு வாடாமல் அந்த கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது 2வது மெத்தட். இது மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கல்யாணத்துக்கு தாமரை பூ மாலை எல்லாம் கல்யாண மாலை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மெத்தட் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் 3 தாமரை பூவுமே இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி மடித்து ரெடி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கும் இது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த கோலம் போடுறது, காவிடுறது, இது மாதிரி மாலை கட்டுறது, நம்மளே ரெடி பண்ணுறது, இது மாதிரி பூ எல்லாம் ரெடி பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து மகாலட்சுமி கையில் இருந்து காசு கொட்டுற மாதிரி இது மாதிரி ஒரு காசு பிளேட் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது எப்படி ரெடி பண்ணேன்றது பார்க்கலாம். இது நல்லா நீட்டாக தெரியறதுக்கு 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு 3 சைஸ் உள்ள பிளேட் எடுத்துக்கிட்டேன். 2 சைஸ் பிளேட்டும் ஒரு கிண்ணமும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காயின் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து ஒரிஜினல் இந்த டாலர் காயின்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதனால் கஷ்டமாக இருக்கும். அதே இது மாதிரி காயின் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் அந்த கோல்டு கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதே இந்த பிளேட்டில் ஒட்டுறதுக்கு நான் ப்ளூ டேக் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ளூ டேக் வந்து நீங்கள் எந்த வீடு டெக்கரேஷன், ஒரு பார்ட்டி, ஃபங்க்ஷன், இது மாதிரி பூஜை வேலை பண்ணுறீங்கன்னாலும் டக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ டேக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக டபுள் சைட் டேப்லேயும் ஒட்டலாம். ஆனால் அந்த பாத்திரம் வீணாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நம்ம ஒட்டும் போது ஆர்வத்தில் செஞ்சிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணும்போது இந்த டேப் எல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ப்ளூ டேக் வந்து எதுவுமே அந்த பாத்திரத்துக்கு ஒரு இதுவும் ஆகாமல் சேஃபாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். அதனால் நான் ப்ளூ டேக் யூஸ் பண்ணி இது மாதிரி இந்த கிண்ணத்தை சுற்றி இந்த கோல்டு காயின்ஸ் சாக்லேட்டை வந்து இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ளூ டேக்கை வந்து குட்டி குட்டியாக பிச்சு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காயின்லேயும் ஒரு சாக்லேட்லேயும் இந்த மாதிரி அந்த ப்ளூ டேக்கை ஒட்டிட்டு டக்குன்னு நம்ம வந்து லைனாக ஒட்டிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நான் யூடியூப்காக தான் பண்ணுறேன்னா அப்படின்னா இல்லை. நான் யூடியூப் பண்ணாத நேரத்தில் இதை விட அழகாக இன்னும் அலங்காரம் இன்னுமே நல்லா பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற வேலை இருக்காது. இது வந்து வீடியோ வந்து எனக்கு கவர் ஆகுதா, ஏன்னா நானே தான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உட்காந்துட்டு பண்ணுறதுனால ஒரு இடத்துல நான் கேமராவும் வச்சுக்கிட்டு அழகாக அதை வந்து நீட்டாக வீடியோவும் எடுத்துகிட்டு பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் நான் வீட்டை சுற்றி நடந்து பண்ண வேலையெல்லாம் என்னால் வீடியோ நிறைய கவர் பண்ண முடியல. எந்த அளவுக்கு என்னால் வீடியோ எடுத்து கவர் பண்ண முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்து அந்த கிண்ணத்தை விட பெரிய சைஸ் பிளேட்டில் வந்து அதே மாதிரி காயின் சாக்லேட்ஸை ப்ளூ டேக் வச்சு ரவுண்டாக ஒட்டிட்டு வந்துடுறேன். எத்தனை லேயர் தேவைப்படுதோ ஒரு 2-3 லேயருக்கு ஒட்டிடுறேன். இந்த கிண்ணம் ஒட்டினதுக்கு அப்புறம் பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தாமரை பூ மாதிரியே இருக்குது இந்த கிண்ணம். இதில் வந்து அரிசி நிரப்பி இதில் லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணி அமர்த்தி பூஜை பண்ணிக்கலாம். இந்த கிண்ணத்துலேயும் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இந்த தட்டுலேயும் இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இதை விட பெரிய சைஸு இப்போ வந்து 3வது தட்டு ஒன்று எடுத்து இதில் வந்து நம்ம நோட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் ஒன்றுத்துக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக லேயராக ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் தட்டில் வைக்கும்போது. அடுத்து கலசத்துக்கு நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஹோமம் அப்போ எல்லாம் கோவிலில் வந்து நூல் சுற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு நூல் சுத்த தெரியும்னா அது மாதிரி சுற்றிக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி கலசத்தோட கழுத்தில் வந்து ஒரு 3 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோவிலில் சுற்றுவாங்க. இது மாதிரி சுத்த தெரியலனாலும் நம்ம 3 சுற்று கழுத்தை சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த
பூஜைக்குன்னு இல்லை, உங்கள் வீட்டில் எந்த பூஜை இருந்தாலும் நீங்கள் கலசம் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வரலட்சுமி விரதம் பழக்கம் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு ஆசையாக இருக்குது, உங்களால் தொடர்ந்து பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம். இந்த பூஜை பண்ண பண்ண ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. அதனால் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள். அடுத்து நம்மளோட அழகான அம்மன் முகத்தை இன்னும் நம்ம வந்து அலங்காரம் பண்ணி அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி பாருங்கள். கண்ணுக்கு மை வச்சதுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி ஐப்ரோவை ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்னென்ன அலங்காரம் எல்லாம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு அலங்காரமும் பண்ண பண்ண அந்த முகம் வந்து எவ்வளோ அழகாக ஆயிட்டே போகுது பாருங்கள். வரலட்சுமி நோம்புக்குன்னு நான் தனியாகவே எல்லா பொருட்களும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடுவேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கவரை எடுத்தேன்னா அந்த கவர் உள்ள எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்கள், இது மாதிரி ஐலைனர், இதெல்லாமே நான் தனியாக அம்மனுக்குன்னு வச்சிருப்பேன், ஒரு கவரில் போட்டு வச்சிருப்பேன். அது மாதிரி கலசத்துக்குள்ளே போட வேண்டிய பொருட்கள், அது இந்த ரூபா நோட்டு காட்டினேன் இல்லையா, $10 நோட்டு, அதெல்லாமே வந்து நான் தனியாகவே எடுத்து வச்சிடுவேன். ஸோ நம்ம வந்து அந்த வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம தேடி அலைய வேண்டாம், நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக வச்சிடுவேன். இப்போ அம்மன் வந்து கண்ணை விழிச்சு கண்ணை திறந்து நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் கண் இமை ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கண் இமை வச்ச உடனேயே அந்த அம்மன் வந்து கண்ணை திறந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பக்கமும் அதே மாதிரி கண் இமை வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இருக்கிற அம்மன் முகம் வந்து மேட் ஃபினிஷ், இன்னொன்று வந்து இந்த நார்மல் சில்வர்து இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷ் அப்படின்றதுனால முகம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கருவிழி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கலாம், அதை நான் மறந்துட்டேன். இருக்கட்டும். அந்த கருவிழியில் வந்து சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் நம்ம கொடுத்தோன்னா ஹைலைட்டாக கண்ணு தெரியும் அப்படின்றதுனால விபூதியில் வந்து பன்னீர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூவோட காம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து கருவிழியில் வந்து ஒரு சின்ன ஒயிட் கலர் டாட் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் பட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கும் புரியுது. ஆனால் நான் இப்போ கொடுக்குறேன். இருந்தாலும் அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயமும் வரலட்சுமி நோம்புக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒரே வீடியோவில் இருந்துடும். அதனால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கருவிழி நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இருந்திருக்கலாம், அது மட்டும் மறந்துட்டேன், அதனால அது சின்னதாக இருக்குது, இருந்தாலுமே அழகாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் பொட்டு வைக்கிறத விட மஞ்சள் குங்குமம் நெத்தி நிறைய பெரிய பொட்டு வைக்கும்போது அந்த அம்மன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் முகம். அதனால நான் மஞ்சள் வச்சு அதில் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் யூடியூப் பண்ணலை, வீடியோஸ் எதுவும் போடலை. அந்த நேரத்தில் நான் என்னோட வரலட்சுமி பூஜைக்கு பண்ண அலங்காரம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். அதில் வந்து லக்ஷ்மி மடியிலேருந்து ஒரு குடத்துல இருந்து கோல்டு காயின் கொட்டுறா மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டே நான் பண்ணதுனால எனக்கு டைம் பத்தாமல் போயிடுச்சு. அந்த மடியிலேருந்து காயின் கொட்டுற அந்த ஒரு டெக்கரேஷன் என்னால் பண்ண முடியல, வெறும் அந்த பிளேட்டில் மட்டும்தான் காயின் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நெத்தியில் வந்து நம்ம வந்து விபூதி வச்சுக்கலாம் அம்மனுக்கு. நீங்கள் மஞ்சளும் வைக்கலாம், இல்லை விபூதியும் வைக்கலாம். நான் வந்து விபூதியை வச்சுக்கிறேன். அம்பாளுக்குன்னு சில நகைகள் நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன், அதை ப்ளூ டேக் வச்சு இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகாது, அது நம்ம எடுக்கும்போது அழகாக எடுக்கவும் வந்துடும். அதனால எல்லா நகைகளுமே நான் இந்த ப்ளூ டேக் வச்சு ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கம்மல் ரெடி பண்ணிட்டேன், அதுக்கு மாட்டலும் அதே மாதிரி ப்ளூ டேக்கில் வச்சுக்கிறேன். நம்மளோட கோல்டு கம்மல் ஜிமிக்கி நம்மளோட நகைகளும் அம்பாளுக்கு சாத்தலாம். அது ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை கொஞ்சமாக தண்ணியில் ஒரு சொட்டு பால் விட்டு கலந்து அந்த நகைகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அம்பாளுக்கு நம்மளோட நகைகளும் சாத்தலாம்.
என்கிட்ட இருந்த அம்பாளுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருந்த பொட்டும் வந்து ப்ளூ டேக் வச்சு ஒட்டிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த ரங்கோலி ஸ்டிக்கர் வரும் இல்லையா, நம்ம வந்து ரங்கோலி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதோட நடுப்பகுதி. இதை வந்து புதுசு, நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, கீழே தரையிலெல்லாம் வைக்கவே இல்லை. அதனால் இது வந்து கிரீடம் மாதிரி யூஸ் பண்ணேன். நான் நிறைய நகைகள் எதுவுமே வாங்கலை, இருந்ததை வச்சே அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கிறது தான் செட்டாக எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இருக்கிற வந்து இந்த மூக்குக்கு பண்ணுற அலங்காரம் அதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்த வருஷமாவது ப்ராப்பராக நகை செட்டு எல்லாமே வாங்கி அம்மனை இன்னுமே அழகாக ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அம்மனுக்கு வந்து நலுங்கு வச்சுக்கலாம், மஞ்சள் வச்சு இது மாதிரி கன்னத்துல மஞ்சள் இட்டுக்கிறேன். இப்போ அம்மனோட அழகை பாருங்க, அம்மனோட அழகை பார்க்க கண்கோடி வேணும், அவ்வளோ அழகா இருக்கா இல்லையா? ஒவ்வொரு வீக்லயும் உங்க வீக்லயும் இதே மாதிரி தான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருந்திருப்பாங்க எல்லா வீக்லயுமே அம்மன். அப்புறம் திருஷ்டி படாம இருக்கணும் இல்லையா, அதனால ஒரு திருஷ்டி பொட்டும் வச்சிடலாம். இப்போ அம்மன் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அம்மனுக்கு இதெல்லாம் வந்து நேரம் போல் செஞ்சு முடிக்க முடியுமா, இல்லை நிறைய வேலையை இழுத்துக்கிறேனா அப்படின்னு நினச்சி நான் வந்து ப்ளவுஸ் பிட்டுலேயே அலங்காரம் செஞ்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அலங்காரம் நம்ம செய்ய செய்ய நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அம்மனுக்கு புடவை கட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் நம்ம அப்ராடில் இருக்கோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட புது புடவை எப்போவுமே இருக்கும், ஒரு 2-3 புது புடவை எப்போவுமே இருக்கும், அதில் ஒரு பட்டு புடவை கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் புதுசாக பிராண்ட் நியூ ஒரு பட்டு புடவை இருந்தது. அந்த நிமிஷம் டக்குன்னு எடுத்து இந்த புடவை வந்து மடிப்பு வருமா, நம்ம சொல் பேச்சு கேட்குமா, எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது, ஏன்னா மடிப்போடு இருந்தது. அப்போ தான் எடுத்து அதை பிரித்து ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்து ரஃப்பாக ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரீ பிளானிங் கண்டிப்பாக தேவை. நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண போகிறோம், ப்ளவுஸ் பிட்டில் பண்ண போகிறோமா, ரெடிமேட் சாரீ அப்படியே வாங்கி போட போகிறோமா, இல்லை ரெடிமேட்லேயே டாலே கிடைக்குது அது மாதிரி வைக்க போகிறோமா, இல்லை இது மாதிரி புடவை கட்ட போகிறோமா, எல்லாமே ப்ரீ பிளானிங் கண்டிப்பாக தேவை. எல்லாம் சொல்கிறேன், நானே எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இல்லை சிம்பிளாக, ஏன்னா தனியாக பண்ணுறதுனால ஒன்றொன்னா செஞ்சுட்டு வரும்போது நமக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுலேயும் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறோம் அப்படின்னும் போது ரொம்பவே டைம் ஆகும். அதனால் ப்ளவுஸ் பிட் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ரஃப்பாக ஒரு ப்ளீட்ஸ் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் ஒரு மனை போட்டு அது மேலே ஒரு துணி விரித்து ஒரு தட்டில் வந்து அரிசியை கொட்டி நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஆனால் அது கடைசியில் சரியாக வரல அப்படின்றதுனால நான் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த அரிசி தட்டு மேலே டைரெக்டாக கலசம் வச்சு தேங்காய் வச்சு அம்மன் முகம் வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். இது வந்து எனக்கு புடவை கட்டும்போது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வந்து இதை சரியாக செஞ்சு முடிக்கணும், ஃபுல்லாக அந்த லுக்கு கொண்டு வரணும், நம்ம நேரத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்தி கலந்த பயத்தோடு இருந்ததுனால வீடியோவை வந்து இது வரைக்கும் காட்டியிருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டியிருப்பேன் பாருங்க. புடவையை ஒரு 10 நிமிஷத்தில் ப்ளீட் பண்ணிட்டு இப்படி மடித்து இது மாதிரி வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது மேலே வந்து தட்டில் அரிசி கொட்டி கலசம் வச்சு நம்ம தேங்காய் வச்சு ரெடி பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இதுவே ப்ராப்பராக பிளான் பண்ணி முன்னாடியே சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து அந்த வச்சிருந்த பாத்திரத்தை, அந்த எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த தட்டில் டைரெக்டாகவே கலசம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம கலசத்துக்குள்ளே என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி நிரப்பியிருக்கேன், அதுக்குள்ளே வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், விரலி மஞ்சள், கோல்டு காயின் ஒன்று, அதுக்கப்புறம் சில்வர் காயின், மகாலட்சுமி காயின் இருந்தது, இல்லை நம்ம சில்வர் மோதிரம் அது மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்து அஷ்டலக்ஷ்மி காயின் இருந்தது. நம்மக்கிட்ட என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாம். சீப்பு, கண்ணாடி, காதோல கருகமணி, வெத்தலை பாக்கு,
பூவு, வளையல், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு இதெல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறேன். பூ சேர்த்துக்கலாம். நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த மஞ்சளும் சிகப்பும் சேர்ந்தா மாதிரி மஞ்சள், சிகப்பு, ரோஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வாசனை பொருட்கள் இதெல்லாமும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 5 ஏலக்காய், 5 கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் உள்ளே போடும்போது நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். பூஜை ரூமில் லக்ஷ்மிகரமாக இந்த வாசனை பூக்கள், மல்லிப்பூவோட வாசனை, இது மாதிரி வாசனை பொருட்கள், ஊதுவத்தி, விளக்கு இதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது ரொம்ப மங்களகரமாக லக்ஷ்மிகரமாக இருக்கும். ஒரு கொத்தில் 5 மாயில சேர்ந்தா மாதிரி இருக்கிற ஒரு கொத்து எடுத்து நான் கலசத்துக்கு மேலே வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வந்து மஞ்சள் தடவி வச்சிருந்த தேங்காவை வச்சு அதில் லக்ஷ்மியோட முகத்தை கட்டி ரெடி பண்ணிட்டேன். லக்ஷ்மி முகத்துக்கு பின்னாடி 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஏதாவது கயிறு, மஞ்சள் நூல் இது மாதிரி எதையாவது சேர்த்து அந்த தேங்காவோட சேர்த்து அணைச்சி டைட்டாக கட்டிக்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தாலும் ரொம்ப வீடியோ லாங்காக போயிடும். அதனால இதுக்கப்புறம் முழு அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நடுவில் அந்த பாத்திரம் இருக்காது. தட்டுக்கு மேலே கலசம் வச்சு முகம் வச்சு அப்படியே அலங்காரத்தை முடிச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருந்த மாயில தோரணமும் கட்டியாச்சு. எல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. அலங்காரம் எல்லாமே டீட்டெயிலா நான் கடைசியில காட்டியிருக்கேன். பூஜை பண்ணும்போது காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அம்பாள் அழைப்பு அதெல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். நம்மளே செஞ்சுக்கிட்டு வீடியோவும் எடுக்கிறது கஷ்டமா இருந்தது. அதனால அம்பாளுக்கு புடவை சாத்தினதுக்கு அப்புறமா அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் செஞ்சிட்டேன். வீடியோ எடுக்க முடியல. அம்பாலை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு, பழம், விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இங்க வந்து பிரசாதத்துக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். என்னென்னலாம் ஊற வைக்கணுமோ எல்லாமே கழுவி ஊற வச்சாச்சு. வடையும் போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து வடை வந்து நான் முன்னாடியே மாவெல்லாம் அரைச்சி வடைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வடை போடுறதுல வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாவு நம்ம அரைச்சி எடுக்கும்போது இது மாதிரி கையில் இருந்து கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கும். நான் மாவு அரைக்கும் போது உளுந்து கூடையே ஒரு 2 ஸ்பூன் அரிசியும் ஊற வச்சு அரைச்சிடுவேன். மாவை வந்து நல்லா அடிச்சிட்டு அது கூட இஞ்சி, வெட்டி வச்ச தேங்காய், மிளகு, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு வடை ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கும் போது மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அதனால வெங்காயத்துக்கு பதில் இது மாதிரி வடை செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது மாதிரி மிளகோட காரமும் தேங்காய் வந்து நம்ம வடையை சாப்பிடும்போது தேங்காய் வாயில கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பக்கத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி கையில வந்து தண்ணியில தொட்டு இது மாதிரி வடை மாவை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெய் சூடானதும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நமக்கு தனியா ஒரு டூல்ஸோ வடை செய்யறதுக்கு 2 கை யூஸ் பண்றது அதெல்லாம் இல்லாம இது மாதிரி ஒரே கையில வந்து டக்குன்னு வடை மாவை எடுத்து நம்ம இது மாதிரி விரலால ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில விட்டுடலாம். இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு டபுள் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் போதே வடையை வெளியே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நான் இது முன்னாடியே பண்ணி வச்சிட்டதுனால ஒரு வாட்டி இது மாதிரி அரை வேக்காடு ஒரு வெள்ளையாக இருக்கிற மாதிரியே எடுத்து வச்சுட்டேன். கெஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிடும்போது வந்து நான் என்ன பண்ணேன், என்கிட்ட அவன் இருக்கிறதுனால அவன் ட்ரேல வந்து மொத்தம் ஒரு 35 வடை செஞ்சுருந்தேன். எல்லா வடையும் அந்த அவன் ட்ரேல வச்சு ஃபுல்லாக ஒரு 10-15 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு கொடுத்தேன். அதனால அந்த டபுள் ஃப்ரை அப்படி அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து கடாயிலேயே திரும்ப எண்ணெயை சூடு பண்ணி 2வது வாட்டி எப்போ பரிமாறுற நேரத்தில் சுட திரும்ப வடையை போட்டு கொடுத்தா அது சூடாக கொடுத்தா மாதிரியும் இருக்கும். இந்த டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப கிறிஸ்பினஸ் அதிகமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வடையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வடை மட்டும் 2வது வாட்டி நான் ஃப்ரை பண்ணி உங்களுக்காக காட்டியிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து 2வது டைம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்த ஒரு 2 வடை மட்டும். எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. மீதி வடை எல்லாம் நான் ஒரு வாட்டி தான் போட்டு எடுத்திருக்கேன். வெள்ளை கலரா இருக்கும். இது வந்து எண்ணெயில 2வது வாட்டியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவன் இருந்ததுன்னா அவன்ல ஒரு 10-15 மினிட்ஸ் பேக் பண்ணாலும் கிறிஸ்பியா வடை ரெடி ஆயிடும். இது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பார்க்கலாம்.
வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வெங்காயம் போடாததுனால இது வந்து உப்பு வெங்காயம் சேரும்போது மாவு தண்ணி விட்டுடும். அது மாதிரி இல்லாமல் மிளகோட காரத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம், பாட்டுக்கள், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடணும், லக்ஷ்மி பாட்டு, அது மாதிரி பூஜை எல்லாம் ரொம்ப நிறைவாக செஞ்சுட்டு எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்து எல்லாரும் ஒன்றா ஒரு 10 o'clock நைட்டு 10 மணி வரைக்குமே எல்லாரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் வந்து அந்த வெள்ளி பூ வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்ததுனால மேலே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நானும் கீழே உட்காந்து தான் பூஜை பண்ணேன். ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ கைவளை குலுங்கிட கால் சிலம்பொலித்திட கல்யாண பகவதி வந்தார், தாய் கல்யாண பகவதி வந்தார். கைவளை குலுங்கிட கால் சிலம்பொலித்திட கல்யாண பகவதி வந்தாள், தாய் கல்யாண பகவதி வந்தாள். கல் 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 எனும் கைவளை குலுங்கிட கவலைகள் நீங்கிடுமே, கல் 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 எனும் கைவளை குலுங்கிட கவலைகள் நீங்கிடுமே, மன கவலை நீங்கிடுமே. ஜல் 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 எனும் பாத சிலம்பு கண்டா நம் பாவங்கள் நீங்கிடுமே, நம் பாவங்கள் நீங்கிடுமே. கொஞ்சி கொஞ்சியே பேசும் அவள் அழகு நம் மனதை மயக்கிடுமே, கொஞ்சி கொஞ்சியே பேசும் அவள் அழகு நம் மனதை மயக்கிடுமே. நிலவை பறிக்கும் அவள் திருமுகம் கண்டால் பிறவி பிணி தீருமே. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி கோவிலுக்கு போயிடுவேன். அப்போ கோவிலில் இந்த பாட்டு பாடுவாங்க. இப்போ எனக்கு சரியா கூட ஞாபகம் இல்லை. இது சின்ன வயசுல பாடின பாட்டு. செஞ்சு வச்சிருந்த நெய்வேத்தியம் 5 வகையான சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருந்தேன். இது மாதிரி தான் பூஜை ரூம்ல பூ அலங்காரம் செஞ்சு வச்சிருந்தேன். பூஜை எல்லாம் ரொம்ப நிறைவா இருந்தது. நம்ம கட்டி வச்சிருந்த மா இலை தோரணம் இது மாதிரி தான் கட்டியிருந்தேன். இது மறுநாள் எடுத்த வீடியோ, ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். நான் அன்னாசி பழம் வச்சுருந்தேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 பவுல் இருந்துச்சு ஒரே மாதிரி. அந்த பவுலை சப்போர்ட்டு கொடுத்து இது மாதிரி நிற்க வச்சுருக்கேன். நம்ம அப்படியே கீழே சப்போர்ட் எதுவும் இல்லாமல் வச்சோன்னா பூஜை நேரத்தில் டக்குன்னு சாஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அதுலேருந்து வடிகிற தண்ணியோ பாலோ கீழே இருக்கிற துணியில் ஸ்டெயின் ஆகிறதுக்கு, கரையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஏதாவது கிண்ணம் இருந்ததுன்னா இது மாதிரி வச்சு சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகுது. நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்றது உங்ககிட்ட காட்டலை. சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சுண்டல், வடை, லெமன் சேவை, அப்புறம் ஒரு கலவை சாதம் செஞ்சுருந்தேன் வெந்தயக்கீரை வச்சு. அது சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இது மாதிரி சாப்பாடு பிரசாதம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தாம்பூலமும் கொடுத்து அவங்களுக்கு நலுங்கெல்லாம் வச்சேன். அதெல்லாம் யாருமே வீடியோ எடுக்கலை.
ஏன்னா காலையிலேருந்து வீடியோ எடுத்து அதெல்லாம் அப்புறம் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக அன்றைய நாள் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுபா விலாக்ஸ் _SG அப்படின்ற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.